தமிழ் மக்களுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க இந்த ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள். இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்குகள் மீது விசாரணைக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லது வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும்னு சொல்லி கடிதங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்தன தமிழக அரசாங்கத்திற்கு. ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமைச்சர் கே என் நேருக்கு எதிரான அந்த வழக்குலையும் பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை கடிதம் தொடர்ந்து எழுதி வந்தது தமிழக அரசாங்கத்திற்கு. ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்லி 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 இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னாக்க நம்ம அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி திரு இன்பதுரை அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு வழக்கே பதிவு செய்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதில் இன்னும் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. தமிழக அரசாங்கம் சால்ஜாப்பு சொல்லி கொண்டே இருந்தது. என்னன்னா எஃப்ஐஆர் போடணும், அவ்வளவுதான். முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த வேலை வாங்கி தருகிறேன் என்று சொன்ன அந்த ஊழல் சம்பந்தமா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கா இருக்கட்டும், இதில் தொடர்ச்சியாக நாங்கள் கடிதம் எழுதி வருகிறோம். இந்த கடிதங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னபாடி இல்லை. அதாவது தமிழக அரசாங்கத்தை சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த திமுகவா இருக்கட்டும் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கமா இருக்கட்டும், நீங்கள் பதில் சொன்னபாடி இல்லை. நீங்கள் இந்த கடிதத்திற்கு முக்கியமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சம்பந்தமாக எழுதப்பட்ட இந்த கடிதத்துல ஒரு ஷரத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கடிதத்திற்கு இந்த கடிதத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 120 நாட்கள் நாங்கள் காத்திருப்போம். 120 நாட்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாக எடுத்துக்கொண்டு நாங்கள் நடவடிக்கையில் இறங்குவோம் அப்படின்னு பொருள்பட அந்த கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அப்ப தெளிவாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கவில்லை என்றாலும் அமலாக்கத்துறை மற்ற துறைகள் எல்லாம் இறங்கப் போகிறார்கள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ இந்த அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான். நீங்கள் இவர்களை தீய சக்தி என்று சொல்லி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். இப்ப ஆட்சியில் அமர்ந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க தயங்கினீர்கள் என்றால் அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கு துணை போக மறுத்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு மறைமுகமாக உதவுகிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். மக்களால் அப்படித்தான் பார்க்கப்படும். ஏன் மோடி அரசாங்கம் மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த திமுகவுடைய அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கைகள் எதுவுமே பாயவில்லை அப்படின்றத முக்கியமான ஒரு பிரதான குற்றச்சாட்டாகவே வைத்தார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஏன் நடவடிக்கை பாயல? ஏதோ ஒரு குற்றச்சாட்டை அரசியல் ரீதியாக சொல்லிவிட்டு கடந்து போறது அப்படின்றது வேற. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கிறது. முகாந்திரம் இருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இது பாஜகவை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி இன்றைக்கு விஜயை நோக்கியும் வரும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அவர் இதை போய் சைன் போட்டு பண்ண போறது இல்லை. ஆனா அல்லது நேரடியாக அவர் நடவடிக்கை எடுத்தால் அது பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூட பார்க்கப்படலாம். அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா இது அப்படி இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பானவை அப்படின்னும் பொழுது தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும். அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஃபார்மாலிட்டியை செய்வதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் அப்படின்றது கேள்வி. அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்ன, இதை ஏற்கனவே நான் முதல் காணொலியிலேயே, இந்த அரசாங்கம் அமைந்த முதல் காணொலியிலேயே நான் பேசியிருந்தேன். உங்கள் மீதான எதிர்பார்ப்பு அப்படின்றதுல முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த திமுக கிரிமினல்கள், இந்த திமுக திருட்டு ராஸ்கல்ஸ், இவர்கள் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையை எடுப்பது எப்பொழுது அப்படின்ற கேள்வி வர துவங்கி விட்டது. திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருந்துகிட்டு நாங்கள் திமுக கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனாலும் இங்கே ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொள்கிறார்களா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. உதாரணத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் இன்னி வரைக்கும் திமுக அவன் வண்டே கேட்கிறான். இன்னும் சொல்லணும்னாக்க ஸ்பெக்ட்ரம் ராஜா திருமாவளவனை ஒரு கடைஞ்செடுத்த ஐட்டம் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாப்புல. அவ்வளவு மோசமா பேசிட்டு அப்புறம் டெலீட் பண்ணிட்டாப்புல. இவ்வளவு பேசியதுக்கு அப்புறமும் திருமாவளவன்
இதுவரையில் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்ல தயங்குவது ஏன்? உங்களுடைய ஏதாவது ஒரு விவகாரம் அவரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறதா? அல்லது அவர்கள் உங்களை வைத்து இந்த அரசாங்கத்தை இயக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. ஏன்னா இன்னி வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்பதனை அப்பட்டமாக சொல்ல தயங்குகிறார்கள். விசிகாவுடைய அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான பக்கங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்க கடுமையான காரசாரமான பதில்கள் சொல்லப்பட்டாலும் கூட திருமாவளவன் அதை சொல்ல மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? என்ன பயம்? இதை பிளாக்மெயில் பண்றாங்களா? ஏன்னா உங்களுடைய ஒரு நபர் இன்னைக்கு அமைச்சரவைக்குள் இருக்கிறார். வன்னி அரசு இன்னைக்கு அமைச்சரவையில் இந்த தாவேகாவுடைய அமைச்சரவைக்குள் இருக்கிறார் என்கிற நிலையில எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், திமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று உடன்படிக்கையை போட்டிருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இன்னைக்கு IUML இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய கதை என்னன்னா, நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இங்கே ஆதரவு தெரிவிக்கிறோம். அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இங்கே ஆதரவு தெரிவித்தால் அந்த கூட்டணியுடைய கட்சியுடைய பிரதான கட்சியாக தலைமை கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசின் மீது நீங்கள் நிர்பந்தம் வைக்க மாட்டீர்கள் அல்லது நிர்பந்திக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இந்த கேள்விகள் எல்லாம் விஜயை நோக்கி இப்ப வரப்போகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? வழக்கு நீங்க பதிவு பண்ணல, குற்றப்பத்திரிகையை நீங்கள் தாக்கல் பண்ணல, ஆனால் இதையெல்லாம் நிலுவையில் இருக்கிறது என்கிற நிலையில உங்களுடைய அனுமதி மட்டும்தான் தேவை என்கிற ஒரு சூழல்ல கொடுப்பீர்களா மாட்டீர்களா? இதே கரூர் சம்பவம் யாரால் ஏற்பட்டது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னால் இருப்பது யார் அப்படின்றதும் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படின்ற நிலையில அப்படியான செந்தில் பாலாஜியை காக்க வேண்டிய சூழல் எதற்கு? முதல் நாளே இந்த கையெழுத்து, இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே, ஏன் இதுவரையில் தாமதப்படுத்துகிறீர்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அப்ப திமுக தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறதா? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்கிற பெயர்ல அங்கிருந்து வந்தவர்கள்லாம் திமுகவுடைய துரந்தர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தாவேகாவுடைய நடவடிக்கையின் அடிப்படையில், இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கையின் அடிப்படையில தான் அமைந்திடும். விமர்சனமே வரக்கூடாதுன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இவர்கள் அயோக்கியர்கள், திருட்டு ராஸ்கல்ஸ். இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது அவசியம். இதுல அரசியல் கடந்து நம்ம பார்க்கணும். திருடன் தான், அது எந்த கட்சியாவனா இருக்கட்டுமே. அப்ப அந்த திருட்டு பையன் மேல நடவடிக்கை எடுப்பதிலிருந்து தாமதப்படுத்தும் இடத்துல நம்ம இருக்க போறோமா அப்படின்றதுதான் கேள்வி. நேரு, செந்தில் பாலாஜி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, இப்படி ஒவ்வொரு திருட்டு பையன் மீதும் இங்கே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அந்த ஒத்துழைப்பை நல்கப் போகிறீர்களா இல்லையா? இதற்கு வேற அரசியலை எல்லாம் கொண்டு வரப் போகிறீர்களா? கூடாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க எதுவும் பதிவு பண்ண வேண்டாம். ஆனா பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு ஒத்துழைங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சட்டம் அதன் கடமையை செய்யட்டும். அதில் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தாமதப்படுத்தினால் நீங்கள் இந்த கிரிமினல்களுக்கு துணை போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதை நீங்கள் செய்ய போகிறீர்களா? செய்ய மாட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் விளங்குங்கள் என்பதுதான் நாங்கள் உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கை. வேற ஒண்ணும் கிடையாது. எங்ககிட்ட திருட்டானுங்க 4 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடின்னு திருட்டானுங்க. அந்த பணத்தை அங்கேயிருந்து மீட்டு எடுக்க முடியாது. குறைந்தபட்சம் நடவடிக்கையாவது பாயலாம்ல. அந்த நடவடிக்கைக்காவது நீங்கள் முட்டுக்கட்டை போடாமல் இருங்கள் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையா வைக்கிறோம். நாமளும் மூவ் பண்ண போறோம் கோர்ட்டு. இந்த பேட்டர் அப்படி சேகர் பாபு எல்லாம் சும்மா விட்டுருவோமா? ஒரு கோவில் விடாம திருடி இருக்கான். இந்த பொறுக்கி ராஸ்கரை நம்ம சும்மா விடுவோமா? அப்போ இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வரும் பொழுது அவர்கள் உங்களிடம் நிர்பந்தங்களை ஏற்படுத்தி இந்த சோகால்டு கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் நிர்பந்திப்பார்கள் என்றால் இது
திமுகவுடைய ஆட்சியின் நீட்சியாகத்தான் பார்க்கப்படும். தயவு செய்து அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்றத தான் நான் வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இந்த அரசாங்கத்துக்கு வைக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.